ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. வயிற்றினில் பிறந்தவரே, மாசூசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம் மன்னவரே எழுந்தருள்வீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. தாவீது அரசனின் புத்திரரே, ஒரு தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. அற்புத யோர்தானில் தீட்சை பெற்றீர், அருள் தபோதனரால் புகழ் பாட்டீர், ஆகாயங்களை நீர் திறக்க விட்டீர், உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றீர். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ராயேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு இரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. உருக்கு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசூசை
கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம் மன்னவரே. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவரா, எவருக்கு மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசு பிரான் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு உமது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 50. இறைத்திரு வசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 22. பதிலுரை பாடல் பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? 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 என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றன. உதட்டை பிதுக்கி
தலையை அசைக்கின்றன. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும் என்றார்கள். இறைவா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும் என்றார்கள். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். இறைவா, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றார்கள். என் உடை மீது சீட்டு போடுகின்றார்கள். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். இறைவா, நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பே. சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவே. ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நீங்கள் அவரை புகழுங்கள். இறைவா, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, நீங்கள் ஆண்டவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ராயேலின் மரபினரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை
ஏன் என்னை கைவிட்டீர்? இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திருவசனங்கள் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டு வேண்டியதாயிற்று கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரையே அவருக்கு அருளினார். மார்க் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பாஸ்கா என்னும் புளிப்பற்ற அப்ப விழா நிகழ இன்னும் 2 நாள்கள் இருந்தன. தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை எவ்வாறு சூழ்ச்சியாய் பிடித்து கொலை செய்யலாம் என்று வழிதடி கொண்டிருந்தனர். ஆயினும் விழாவின் போது வேண்டாம், ஒருவேளை மக்களிடையே கலகம் ஏற்படக்கூடும் என்று நினைத்தனர். இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கே பந்தியில் அமர்ந்திருந்தபோது லாமிச்சை நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழுடன் பெண் ஒருவர் வந்தார். அந்த தைலம் கலப்பற்றது, விலை உயர்ந்தது. அவர் அப்படிகச் சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினார். ஆனால் அங்கிருந்த சிலர் கோபமடைந்து, தைலத்தை இவ்வாறு வீணாக்குவது ஏன்? இதை 300 தெனாரியத்துக்கும் மேலாக விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அப்பெண் மீதும் சீறி எழுந்தனர். இயேசு அவர்களிடம், அவரை விடுங்கள், ஏன் அவருக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள்? அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஏனெனில் ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவது இல்லை. இவர் தம்மால் இயன்றதை செய்தார். என் அடக்கத்திற்காக இவர் முன்னதாகவே என் உடலுக்கு தைலம் பூசிவிட்டார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்ததும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கும் நோக்கத்தோடு தலைமை குருக்களிடம் சென்றான். அவர்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர். அவனும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர்,
நீர் பாஸ்கா விருந்துண்ட நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்தாக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டுக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது என் உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவரிடம், எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் இருமுறை கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உனக்கு சொல்கிறேன் என்றார். அவரோ, நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று மிக அழுத்தமாக சொன்னார். அப்படியே அவர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசுவும் சீடர்களும் கெத்சமனி என்னும் பெயர் கொண்ட ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் தம் சீடரிடம், நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் என்று கூறி பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். சற்று அப்பால் சென்று தரையில் விழுந்து, முடியுமானால் அந்த நேரம் தம்மை விட்டு விலகுமாறு இறைவிடம் வேண்டினார். அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும்.
இத்தின்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அதன் பின் அவர் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், சீமோனே, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? 1 மணி நேரம் விழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். அவர் மீண்டும் சென்று அதே வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவருக்கு என்ன மறுமொழி கூறுவது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர் 3ஆம் முறை வந்து அவர்களை நோக்கி, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்படைக்கப்பட போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனான யூதாசு வந்தான். அவனோடு தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர், மூப்பர் ஆகியோர் அனுப்பிய மக்கள் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு. அவரை பிடித்து காவலோடு கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் வந்ததும் உடனடியாக அவரை அணுகி, ரபி என்று கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். அவர்களும் அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். அருகில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒருவர் தம் வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் கற்பித்து கொண்டு உங்களோடு இருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார். அப்பொழுது சீடர் அனைவரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினர். இளைஞர் ஒருவர் தம் வெறும் உடம்பின் மீது ஒரு நாற்பட்டு துணியை போர்த்தி கொண்டு அவர் பின்னே சென்றார். அவரை பிடித்தார்கள். ஆனால் அவர் துணியை விட்டுவிட்டு ஆடையின்றி தப்பி ஓடினார். அவர்கள் இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டி சென்றார்கள். எல்லா தலைமை குருக்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஒன்று கூடினார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். தலைமை குருவின் வீட்டு உள்முற்றம் வரை வந்து காவலரோடு உட்கார்ந்து நெருப்பின் அருகே அவர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக சான்று தேடினார்கள். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. பலர் அவருக்கு எதிராக பொய் சான்று சொன்னார்கள். ஆனால் அச்சான்றுகள் ஒன்றொன்றுக்கு முரண்பட்டிருந்தன. சிலர் எழுந்து, மனித கையால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலை இடித்துவிட்டு கையால் கட்டப்படாத வேறொன்றை 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அவருக்கு எதிராக பொய் சான்று கூறினர். அப்படியும் அவர்களுடைய சான்று ஒத்து வரவில்லை. அப்போது தலைமை குரு எழுந்து அவர்கள் நடுவே நின்று, இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி ஒன்றும் கூற மாட்டாயா என்று இயேசுவை கேட்டார். ஆனால் அவர் பேசாதிருந்தார். மறுமொழி ஒன்றும் அவர் கூறவில்லை. மீண்டும் தலைமை குரு, போற்றுவதற்குரிய கடவுளின் மகனாகிய மெசியா நீதானோ என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு, நானே அவர். மேலும் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் சூழ வருவதையும் காண்பீர்கள் என்றார்.
தலைமை குருவோ தங் அங்கியை கிழித்து கொண்டு, இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் கடவுளை பழித்துரைத்ததை கேட்டீர்களே, உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்க, அவர்கள் அனைவரும் இவன் சாக வேண்டியவன் என்று தீர்மானித்தார்கள். பின்பு சிலர் அவர் மேல் துப்பவும், அவர் முகத்தை மூடி அவரை கையால் குத்தி, இறைவாக்கினனே, யார் என சொல் என்று கேட்கவும் தொடங்கினர். காவலரும் அவரை கன்னத்தில் அறைந்தனர். அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க, தலைமை குருவின் பணிப்பெண் ஒருவர் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்க கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன்தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்திற்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூறத் தொடங்கினார். அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனம் உடைந்து அழுதார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே. அவரிடம் கேட்டான். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றான். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிபட்டவன் அவன். மக்கள் கூட்டமாய் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டு தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையில்தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையை அவன் விடுதலை செய்ய வேண்டுமென கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க, அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரை விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிறகு படைவீரர் அவரை ஆளுநர் மாளிகை முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்து தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அது துப்பி முழந்தாள் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையாகிய சீரியன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள்.
ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமான 2 கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியவர்கள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா, திருக்கோவிலை இடித்து 3 நாள் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக்கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து, பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவர்கள், இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள். அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் வந்தபொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு, எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா, பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தால் படியிட்டு மௌனமாக இருப்போம். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கழிந்தது. அவருக்கு எதிரே கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்கள் மகதல மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது. அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசிப்பு என்பவர் துணிவுடன் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர். அவரும் இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். ஏற்கனவே இயேசு இறந்து விட்டதை குறித்து பிலாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து, அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான். நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யூசுப்பிடம் அழைத்தான். யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார். அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதல மரியாவும் யோசிப்பின் தாய் மரியாவும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். அருமையான சகோதரர் சகோதரிகளே, இன்று புனித வாரம் தொடங்குகின்றது. இந்த புனித வாரத்தின் முதல் நாளை நாம் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். வருகின்ற வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாள்களும் முப்பெரும் புனித நாள்கள் ஆகும். ஆக இந்த வாரம் முழுவதும் நமக்கு புனிதமான காலமாகும், புனிதமான வாரமாகும். இந்த நாள்களிலே நம்முடைய சிந்தனையை நாம் அதிகப்படுத்த அழைக்கப்படுகிறோம்.
தவக்காலத்திலே 40 நாள்களும் அதிகமாக சற்று ஜெபம் செய்தோம், தவ முயற்சிகளை மேற்கொண்டோம், பிறரன்பு செயல்களை செய்தோம். அவை இப்பொழுது கூடுதலாக இந்த புனித வாரத்திலே செய்யப்பட வேண்டும் என்று திரு அவை எதிர்பார்க்கிறது. ஆண்டவரும் அதையே விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் பாடுகள் படுவதற்காகவே இவ்வுலகிற்கு வந்தார். சிலுவையிலே இறப்பதற்காகவே வந்தார். வாசகம் வாசித்த போது கேட்டோம், இயேசுவை முகத்தில் குத்தினார்கள், நைய புடைத்தார்கள் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இன்னும் முள்முடி சுட்டினார்கள், உடை உடுத்தினார்கள் என்றெல்லாம் கேட்கின்றோம். ஆண்டவர் விரும்பினால் இவற்றை தடுத்திருக்கலாம். எத்தனையோ முறை நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், அவர் கூட்டத்திலிருந்து நழுவி சென்று விட்டார் என்று வாசிக்க கேட்டிருப்போம். இந்த பாடுகளை ஏற்க வேண்டாம் என்று நினைத்திருந்தால் அவர் விலகி போயிருக்கலாம், நழுவி போயிருக்கலாம். தந்தையே கூடுமானால் இந்த துன்ப களத்தை என்னிடமிருந்து அகற்றும் என்று கூட வேண்டினார். ஏனென்றால் அந்த பாடுகள் அவ்வளவு கொடியவையாக இருந்தன, தாங்க முடியாதவையாக இருந்தன. இயேசு முழுமையாக மனிதனாக இருந்த காரணத்தால் அந்த அடிகளையும் உதைகளையும் கொடுமைகளையும் தாங்க முடியாமல் அவர் கண்ணீர் விட்டு கதறினார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் ஏன் இந்த பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், நானும் நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பாடுபட்டார். எசாயா இறைவாக்கினர் சொல்வது போல, அவர் நம் நோய்களை சுமந்து கொண்டார், நம் பிணிகளை போக்கினார் என்பதற்கு ஏற்ப நம்முடைய பாவம் என்ற சுமையை, பாவம் என்ற நோயை, பாவம் என்ற பிணையை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவர் மீட்பளிக்கும் பாடுகளை இன்று மேற்கொள்ளுகின்றார். எல்லாரும் ஆண்டவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் பாடுகள், திருப்பாடுகள் தேவைப்பட்டன. எதற்கு தேவைப்பட்டன? உலகம் முழுவதன் பாவங்களையும் போக்குவதற்காக. அதனால்தான் திருப்பலியிலே சொல்லுகிறோம், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று சொல்லுகிறோம். ஆகவே உலகின் பாவத்தை போக்குவதற்காக அவர் ஒரு செம்மறியாக பலியானார். அந்த செம்மறியாக பலியாக அவர் தேர்ந்தெடுத்த நாள்தான் அந்த புனித வெள்ளி. புனித வெள்ளிக்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு யூதர்கள் தங்கள் வீடுகளிலே பாஸ்காவை கொண்டாடுவதற்காக பாஸ்கா ஆட்டை பலியிட வேண்டும் என்பது யூத சட்டம், மோசே வகுத்து கொடுத்த சட்டம். ஆகவே எப்பொழுது பாஸ்கா ஆடு அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்த அந்த பாஸ்கா பலியின் நினைவாக ஆடு வெட்டப்பட்டதோ, அதே நேரத்தில்தான் நம் ஆண்டவர் இயேசுவும் சிலுவையில் எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று சொல்லி தம் உயிரை விடுகிறார். ஆக பழைய ஏற்பாட்டிலே விடுதலை கொடுத்த அந்த பாஸ்காடு இறக்கின்ற அதே நேரத்தில் உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியாகிய இயேசு நம்முடைய புதிய ஏற்பாட்டின் பாஸ்கா பலி ஆடாக அந்த நேரத்திலே இறந்து போகின்றார். ஆகவே இந்த ஒரு நிலையை ஆண்டவர் இயேசு ஏன் ஏற்றார் என்றால், அவர் நம்மீது கொண்ட அன்பினால், நம்மீது கொண்ட இரக்கத்தினால், நம்மீது அவர் தம்முடைய கனிவான பார்வையை திருப்பியதால், நாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, நாம் என்றென்றும் கடவுளோடு விண்ணகத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பாடுகளை ஆண்டவர் என்று தேர்ந்து கொள்ளுகிறார்.
இந்த பாடுகளை சேர்ந்து கொள்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருந்தார் என்றால், இன்றைய 2ஆம் வாசகத்திலே கேட்டது போல அவர் தாழ்ச்சியின் உருவமாக இருக்கின்றார். தம்மையே தாழ்த்தி கொள்ளுகிறார், ஒரு அடிமை நிலைக்கு தாழ்த்தி கொள்ளுகிறார். கள்வர்கள் நடுவே சிலுவையில் அறையப்பட, ஒரு குற்றவாளி போல இறந்து போக அவர் தம்மையே கையளிக்கிறார். அத்தகைய தாழ்ச்சியோடு அவர் சிலுவைகளை, துன்பங்களை, கொடுமைகளை, இந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மீட்புக்காக நாமும் சற்று பாடுபட வேண்டும். அதைத்தான் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு துணிக்கடைக்கு செல்லுகிறோம், நமக்கு ஏற்ற மிக பொருத்தமான உடை அங்கே இருக்கிறது. யாரோ தயாரித்தார்கள், எந்த நிறுவனமோ தயாரித்தது, விற்பனைக்கு உள்ளது, யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். எனக்கு அது வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பைசா கொடுக்க வேண்டும், அவன் சொல்லுகின்ற விலையை கொடுக்க வேண்டும். அதை கொடுத்தால் அவன் அதை எனக்கு கொடுத்து விடுவான். நீங்களும் அதே போல் பணத்தை கொடுத்தால் உங்களுக்கு தேவையானதை அந்த கடைக்காரர் கொடுத்து விடுவார். ஆனால் கடவுள் விண்ணக வாழ்வை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் மீட்பை ஒரு கொடையாக நமக்கு தயாராக வைத்திருக்கிறார். அந்த கொடை இலவச கொடைதான், இருந்தாலும் அது விலை மதிப்பற்றது. பாவமில்லாத, குற்றமில்லாத அந்த செம்மறியின் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அப்படிப்பட்ட கொடையை, மாபெரும் கொடையை, உலகம் தர முடியாத கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய பங்கிற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிதாவது பாடுபட வேண்டும். நமக்கு கஷ்டங்கள் வருகின்றன, வேதனைகள் வருகின்றன, துன்பங்கள் வருகின்றன, சிலுவைகள் வரைகின்றன என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இவையெல்லாம் ஆண்டவருடைய பாடுகளின் முன்பாக ஒரு சிறு தூசி கூட அல்ல, ஒரு சிறு துகள் கூட அல்ல, ஊசியின் முனையளவு கூட இல்லை நம்முடைய பாடுகள். எனவே நமக்கு வரக்கூடிய மீட்புக்காக, நம்முடைய புது வாழ்வுக்காக, ஆண்டவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுவதற்காக, நம்முடைய பழைய பாவ சூழ்நிலைகளை விட்டு விலகி புதிய வாழ்வுக்கு உயிர்த்த மக்களாய் வாழ்வதற்காக நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இதை உணர்த்துவதுதான் இன்றைய நாளின் முக்கிய நோக்கமாகும். ஆகவே ஆண்டவர் நம்முடைய மீட்புக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நானும் என்னுடைய மீட்புக்காக எனக்கு வரக்கூடிய சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதனால்தான் தவக்காலம் சொல்கிறது, அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக பிறர் அன்பு பணிகளை செய்ய வேண்டும். இன்னும் நாம் எல்லாருக்கும் உதவிகள் செய்ய வேண்டும். நம்முடைய தீய பண்புகளை எல்லாம் விட்டு விலக வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும். சமாதானம் செய்யாதவரோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை இல்லாதவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். மனத்தாங்கள் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லுகிறேன். இவையெல்லாம் செய்வது கடினமாகத்தான் இருக்கும். மனசு இடம் கொடுக்காது, தற்பெருமை தலை தூக்கி நிற்கும். ஆனாலும் ஆண்டவர் பாடுபட்டார். இதைவிட கேவலமாக ஆண்டவர் நடத்தப்பட்டார். அவர் அதையும் தாங்கி கொண்டார். அப்படி என்றால் நான் என்ன என் ஆண்டவரை விட பெரியவனா, நான் என் ஆண்டவரை விட பெரியவளா என்ற மனநிலையோடு நாம் சற்று சிந்தித்து தாழ்ச்சியோடு பொறுமையோடு நம்முடைய புது வாழ்வுக்காக, விண்ணக வாழ்வுக்காக இந்த ஏற்படக்கூடிய குற்றங்களை, சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அருளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலில் வேண்டுமோம். இந்த புனித வார நிகழ்ச்சிகளிலே இந்த மனநிலையோடு தொடர்ந்து பங்கு கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்து உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் தம் தந்தையிடம் ஒப்புக் கொடுத்த இத்திருப்பாடுகளின் நாள்களில், குறிப்பாக திருப்பாடுகளின் ஞாயிறாகிய இந்த குருத்து ஞாயிறன்று தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டல்களையும் கனிவுடன் கேட்டு அருள்வாராக. ஆண்டவரே எம் இறைவா, திருத்தந்தை அவரோடு இணைந்து உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உயிர்ப்பின் மாட்சியால் பலனளிக்க கூடியவர்களாக தொடர்ந்து பணி செய்திட, இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாராளும் பரமனே எம் இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உமது ஆசியை நிறைவாய் வழங்கியருளும். அவர்கள் தன்னலத்தோடு வாழாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும், நாடு வளமும் நலமும் பெற அவர்கள் உழைக்கவும் அவர்களுக்கு நல் மனதை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை என்பதை உணர்த்தியே எம் இயேசுவே, எங்களுக்கு வரும் துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்ளவும் பிறர் வாழ்வில் உள்ள சுமைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் நல் மனதை தந்தருள உம்மை வேண்டுகிறோம். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, இப்புனிதவார நாட்களில் நாங்கள் எங்கள் பாவங்களையும் பலவீனத்தையும் குற்றங்களை களைந்து வழக்கமாக மேற்கொள்ளும் நிகழ்வாக உம் பாஸ்கா விழாவை கொண்டாடாமல் உள்ளத்தில் மாற்றம் நிறைந்தவர்களாக தூய மனதுடன் உம்மை அணுகி வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் எங்களுக்கு துணையாக வந்தருளும். எங்கள் ஆற்றலினால் நாங்கள் அடைய இயலாததை
திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமே தருவாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. போதும் என்று மனமே தந்து பொறுத்துக் கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே. உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே. நீதி வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே. நீதி வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்லனம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினுடைய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒவ்வொரு திருமகனின் பாடுகளால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக திருப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் சபை சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரிடம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை போராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எங்கு ஒன்றாய் கலந்து உட்கொள்ளும் நமக்கு நினைவாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கவும் திருவுடலாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோடு இருக்கச் சேர்த்ததும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன், உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. உன்னாலேதான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவே. பேசும் மொழியெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவே. வாழும் காலமெல்லாம் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேன். பேசும் மொழியிலெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவேன். நீ இல்லா வாழ்வில் நிம்மதியும் நிலையாயிருந்திடுமோ. உன்னருள் கொடையும் இல்லாமல் வாழ்வும் மலர்ந்திடுமோ. நிறைவான அமைதி தருவதெல்லாம் உன்னிடம்தான் அன்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையாய் நம்பிடுவே. சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் மனைப்பில் மகிழ்ந்திடுவே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அணைப்பில் மகிழ்ந்திடுவேன். நீர் என்றும் என்னுடன் இருப்பதனால் கலக்கம் எனக்கு இல்லை. கோட்டையும் அரணுமாய் காப்பதனால் எதற்கும் பயமில்லை. கண்மணி போல என்னை காக்கும் தெய்வமும் நீ என்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். வாழும் காலமெல்லாம் உன் நினைவில் வாழ்ந்திடுவே. பேசும் மொழியெல்லாம் உன் நாமத்தை முழங்கிடுவே. வாழும்
இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலேதான் இறைவா. உன்னாலேதான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் பணிவுடன் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் திருப்பாடுகளை தியானித்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு